ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு பேக் நெக்கில் புட்டாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் சிம்பிள் பீட் புட்டாஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ சிங்கிள் லைனில். ஸோ அதுக்கு நான் வந்து பீட்ஸ் நீடில் எடுத்திருக்கேன். தென் ஒரு நம்பர் 4 பீடும் நம்பர் 3 பீடும் எடுத்துக்கிறேன். நான் நம்பர் 3 தான் எனக்கு கீழே இருக்கணும். ஸோ நம்பர் 3 கீழே எடுத்துக்கிறேன், நம்பர் 4 மேலே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நார்மல் காட்டன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே நரம்பு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ எடுத்துட்டு இப்போ நான் இந்த இடத்துல டாட் வச்சிருக்கேன் பாருங்க, ஒயிட்ல. இந்த இடத்துல தான் நான் வந்து எனக்கு புட்டாஸ் வரணும். ஸோ அப்போ அது அந்த இடத்துல எனக்கு வரணும்னா நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கணும். இங்கேருந்து த்ரெட்டை எடுத்து இப்படி மேல் நோக்கி கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு செயின் ஸ்டிச்சு, மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு ரிவர்ஸ்ல வரும்போது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா பீட்ஸ் கொடுக்க போறேன். ரிவர்ஸ்ல வரும்போது நான் பீட் கொடுக்கும்போது, அது மேல நான் பீட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா த்ரெட்டும் மறைஞ்சிரும். தென் நம்ம பேக் நெக்ல வந்து டெய்லர், அதாவது மெஷின்ல நம்ம தைக்கும் போது நமக்கு டேமேஜஸ் எதுவும் வராத இருக்கும். இங்க பாருங்க, கரெக்டா அது ரெண்டையும் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு குட்டி பேக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த லூப்பை கொண்டு போய் எங்கே லாக் பண்ணுறேன்னா இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பீடில் லாக் பண்ணுறேன். ஸோ ஃபினிஷிங்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது பாருங்க நல்லா டைட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. தென் பேக் நெக் நம்ம பண்ணும்போது ஸ்டிச் பண்ணும்போது டேமேஜஸும் இருக்காது. அகைன் அதே மாதிரி தான் நான் எடுக்கிறேன். இங்கே பாருங்க, ரெண்டாவது புட்டாஸ் எனக்கு இங்கே. ஸோ இங்கேருந்து எடுக்கிறேன். மேல் நோக்கி ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, ரிவர்ஸ்ல வரும்போது தான் நான் பீடு கொடுக்க போறேன். ஸோ அந்த பீடு வந்து நீங்க என்ன பீடு வேணாலும் கொடுக்கலாம். ட்ராப் பீடு கொடுக்கலாம், வீட் பீடு கொடுக்கலாம், எது வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த எண்டு நாட் போடுற பார்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி லூப் மாதிரி மாத்தி விட்டுக்கலாம். நீங்க எண்டு நாட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம டபுள் பேக் ஸ்டிச் போடும்போது பேக் நெக் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டேமேஜஸ் எதுவும் வராமல் இருக்கும். இந்த மாதிரி சுருள் மாதிரி வந்ததுன்னா நல்லா நீட்டாக இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டி விடுங்க, இல்லைன்னா அவுந்து வந்துடும். நல்லா கீழே டைட்டாக இழுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கான சிம்பிள் ஸ்டிச்சு இதுதான். தேங்க்யூ.